ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஊர்லேருந்து என்னோட ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு உட்காந்தாச்சு. ஸோ நானும் என் பையனும் மட்டும்தான் வெளியில் போனோம். நாகர்கோயில் போத்தீஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ரொம்ப 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 கிட்ட. ரொம்ப ரொம்ப கிட்ட வச்சு ரொம்ப கம்மியான டைமிங்லேயே போய் சேர்ந்துடலாம். அதனாலே ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே என் பையனை கூட்டிகிட்டு கிளம்புனேன். நான் இங்கே ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே குரோம்பேட் போத்தீஸில் போயிட்டு அங்கே புடவைங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தேன். ரேட்டு டிசைன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது மோரார்லெஸ் ரெண்டு இடமுமே ஒன்று போல தான் கலெக்ஷன்ஸ் இருந்தது, ரேட்ஸ் இருந்தது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. அங்கே இல்லாத டிசைன்ஸ் இங்கே நிறைய இருக்கணும், இல்லை இங்கே இல்லாத டிசைன்ஸ் அங்கே நிறைய இருக்கணும் சொல்ல முடியாது. ரெண்டுமே சேம் டு சேம் இருந்தது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸில் மட்டும் 10-40% டிஸ்கவுண்ட்னு போட்டிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலர் பீசஸ்க்கு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அது போக எந்த விதமான டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே வாங்குறதுல பெரிய இது மாதிரி தெரில. அங்கே போய் நான் வாங்கிப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தது. கீழே வந்து ஃபுட் ஸ்டாலில் 3 ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. என் பையன் சிக்கன் பீஸா வாங்கி கேட்டேன். 80-90 ருபீஸோ தான் இருந்தது. அது மட்டும் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் மீன் குழம்பு தான். மீன் குழம்புக்கு என்னெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடல் எறா சிகப்பெறா வாங்கியிருந்தாங்க. இது நான் சங்கரா மீன் நினச்சேன், இவங்க பூ மீன் சொன்னாங்க. இது பேர் இங்கே பூ மீனா. அதுக்கப்புறம் இந்த மத்திச்சாழை மீன் அதுவும் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஈஸியான எறா மீனை கையில் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு க்ளீன் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எங்கள் அம்மா தான் மீதி மீனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நான் எடுக்கல. அதுலலாம் செதில் நிறைய இருக்குது. அவங்க கடன்னு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருந்தாங்க. நான் எடுத்திருந்தேன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட் பண்ணியிருப்பேன். மத்தியானம் லஞ்ச் டைமே தாண்டி போயிருக்கும். அதனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு மீன் குழம்பு, அப்புறம் அந்த கூனி பொடி மீன் வந்து துவரம் பண்ணுவாங்க நல்லா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு. அது சின்ன வயசுலேருந்தே அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட ஒரு பிடிச்ச டிஷ்ஷுன்னா அது சொல்லலாம். இன்றைக்கி அதுவும் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணதை நான் வீடியோ எடுக்கலை, பட் ஃபைனல் டச்சுக்கு தான் எடுத்தேன். என்னால் அந்த ப்ராசஸ் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி குழம்பு, மீன் குழம்பு, கூனி பொடியும் முருங்கைக்கீரையும் போட்டு துவரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஊருக்கு போகிறதுக்கு நாள் நெருங்குதுன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஷிவரிங் தான் ஆகுது. என்ன பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்கே ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வர முடியும். ஸோ ஒரு தடவை தான் பார்க்க முடியும். வந்துட்டு போயாச்சுன்னா இனி அடுத்த வருஷம்தான். எல்லா வருஷமும் இப்படி வரும்போது இந்த மாதிரி தான் தோணுது. இந்த கேப்பில் வரவோ பார்க்கவோ அடிக்கடி வரவோ எதுவுமே முடியாது. ஸோ போகணுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஆனாலும் இன்னும் சீக்கிரமாக வந்துடுச்சே அப்படின்னாலுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்புவோம். கிளம்பிட்டு போயிட்டு நம்ம ரொட்டீனை பார்ப்போன்னு அப்படியே ஒரு சமாதானம் சொல்லிவிட்டு ரெடி ஆகிக்க வேண்டியதான். அப்படியே இன்றைக்கி மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இனி போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது.